ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 6வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க அண்ட் லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. வாங்க இன்று வீடியோ கூட வந்து போகலாம். முதலிடத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 43,894 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25.55% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போது பார்த்திங்க அப்படின்னா 24.39% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 27.8% ஆரம்பித்த நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 24.39% வந்திருக்காங்க. அதுக்கடுத்த இரண்டாவது பொசிஷனில் நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,089 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.89% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 14.49% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜெப்ரி அவர்கள். ஜெப்ரியை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 18லேருந்து 20% வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குறைவாக வாங்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. அதுக்கடுத்த மூன்றாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,512 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.04% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.51% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஜெப்ரி அவர்களை டார்கெட் பண்ணி அவர் மேலே போயிட்டு ஜெப்ரி அவர்களை கீழே வர வச்சிருவார் தீபக் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் அது நடக்காது போல். ஏன்னா நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது ஒரே ஒரு 2000 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கடுத்து தான் 4th பொசிஷனில் ஜாக்லின் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 18,072 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.37% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போது பார்த்திங்க அப்படின்னா 10.04% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அக்கா அவர்கள். ஸோ ஜாக்லினுக்கும் இந்த வாரத்தோட தொடக்கத்திலே 10% தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளே வந்து வந்துட்டு இருக்கு, குறைவான வாக்குகளாக வந்து இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி தீபக் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் 4000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்கு. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் ரஞ்சித் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,775 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.32% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.21% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித் அவர்கள் சேஃபர் ஜோனில் இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அண்ட் ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ரஞ்சித் அவர்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு யாருக்குமே ஓட்டிங்ஸை வந்து சிதறடிக்கக்கூடாது அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்முடைய சத்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,896 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.75% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.61% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யாவை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் தான், அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. ஆனாலும் இதே வாக்குகள் வாங்கினார் அப்படின்னா ஒரு 50 நாட்கள் மட்டுமே கடப்பார். அதுக்கப்புறம் வந்து எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு இருக்கு சத்யாவை பொறுத்தவரையிலும். புதுசாக எதுவுமே வந்து இவருடைய வாக்குகள் வந்து நடக்கலை. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 11,197 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.33% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.22% வந்து இருந்துட்டு இருக்காங்க தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகாவை பொறுத்தவரையிலும் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளே வந்து வாங்கியிருக்காங்க. பட் டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக ஓட்டிங் ரிசல்ட்டில் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் ராணுவ அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,057 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.89% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. ஒரே ஒரு ஃபைட் எடுத்தாப்புல அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ராணுவோட ஓட்டிங் ரிசல்ட் அப்படிங்கிறது தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது சொல்லப்போனால் டபுளாக மாறிடுச்சு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து 6.14% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். 3.89லேருந்து 6.14% வந்து முன்னேறி இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக சாச்சின் அவர்கள் 9வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 6,220 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ்
பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.55% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க சாச்சனா அவர்கள். பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 3.46% வந்து இருந்துட்டு இருக்காங்க சாச்சனாவை பொறுத்தவரையிலையும். ஸோ சாச்சனாவை பொறுத்தவரையிலையும் இது வந்து நல்ல வாக்குகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது 6வது வாரம். ஸோ 6வது வாரமும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 6% 7% வாக்குகளாக வாங்கியிருந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி 4%க்கு இவங்க வந்து முக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த 10th பொசிஷனில் நம்முடைய சிவகுமார் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4225 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.16% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.35% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். ஸோ சிவகுமாரை பொறுத்தவரையிலையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. சில இடங்களில் கோவம் வருது, இருந்தாலும் அமைதியாக வந்து இருந்துட்டுருக்காரு. இவர் 1 or 2 ஃபைட்ஸ் வந்து எடுத்தால் மட்டும்தான் இவருக்கான வாக்குகளும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3736 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.92% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.08% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வர்ஷினி அவர்கள். வர்ஷினியை பொறுத்தவரையிலும் அது நல்ல வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வர்ஷினி அவர்கள் 2% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு வார நாமினேஷன்லேயே. அதுக்கடுத்த யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் 12வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 3171 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.68% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.76% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரி அவர்களும் நல்லா ஃபைட் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓட்டிங்ஸாக அது கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஓட்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகவே கிடையாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்த 13வது பொசிஷனில் ரியா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3148 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.55% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.74% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரியா அவர்கள். ஸோ ரியா அவர்களுக்கும் அப்புறம் மஞ்சரி இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது 2 பேருமே நல்லா போல்டாக ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். சண்டைகள் வரும்போது மஞ்சரி அவர்களும் அண்ட் ரியா அவர்களும் இறங்கி அடிக்கக்கூடிய ஆட்கள் தான். பட் இருந்தாலும் கூட இவங்க 2 பேருக்கும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே மூஞ்சுக்கு முன்னாடி பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீசன்கள்லேயும் சரி அது இந்த சீசன்லேயும் சரி எல்லாத்தையும் பார்த்து இந்த விஷயம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இது எந்த விதத்தில் போய் சேரும் சேராது, அதே மாதிரி கெட்ட பேர் வாங்கிடுவோமா வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி பல விதமான கண்ணோட்டங்கள் அவங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபைட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஒருத்தர் நம்மளை திட்டாலும் கூட நம்மளை ரொம்ப குறை சொன்னாலும் கூட அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி கூட நிற்கிறதுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய கண்டஸ்டன்ட்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் அடித்து நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி எப்போதுமே என்ன வந்தாலும் சரி நம்ம அடிச்சிடணும், என்ன வந்தாலும் சரி நம்ம வந்து பேசிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க 2 பேருமே. பட் இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து ஏற்றுக்கலை போல். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கம்மியான வாக்குகளை போட்டு கடைசி 2 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல முடியாது இந்த வாரத்தில் வந்து டபுள் எவிக்ஷனாக கூட இருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் 2 மிச்சர்கள் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடக்கூடிய ஆட்கள் தான். என்ன இந்த சண்டைகள் அப்படிங்கிறது வந்து எங்கே போடணுமோ அந்த இடத்துல போட்டிருக்கணும், எந்த காரணத்துக்காக போடணுமோ அந்த காரணத்தை யூஸ் பண்ணி இவங்க வந்து போட்டுருந்துருக்கணும். பட் இவங்க போடுறது வந்து ரொம்ப வேலிடாக இல்லாமல் இன்வேலிடாகவே எப்போதுமே வந்து சடனாக ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புகுந்து அதுக்குள்ளே வந்து தன்னுடைய கருத்துக்களையும் சண்டையும் வந்து திணிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருக்கும். அது அப்பண்டமாகவும் தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட்டிங் வந்து கிடைக்கல. ஸோ இப்போ கம்பேரிட்டிவ்லி நம்மளுடைய ராணுவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராணுவ அவர்கள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸாலும் ஒதுக்கப்பட்டுட்டே இருந்தார் டே 1லேருந்து. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீம்லேருந்து தூக்கிட்டு போய் கேர்ள்ஸ் டீமில் நீ ஃபஸ்ட் வீக்கே போய்ட்றா, நீ ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஆக்சுவலாக அவங்க வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலிங் டாஸ்க்கு அது இதெல்லாம் நடக்கும்போது எல்லாருமே ஒட்டுமொத்த பேரும் ராணுவ அவர்களை வந்து ஒதுக்கி நிப்பாட்டும் போது என்ன ஏன்டா ஒதுக்கி நிப்பாட்டுறீங்க, எப்போ பார்த்தாலும் என்னையே நீங்கள் குறை சொல்கிறீங்க, எனக்கு எந்த சப்போர்ட்டுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் வாய்க்கிலேயே வந்து அட்வைஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபைட் எடுத்தாப்புல. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது அப்படியே டபுளாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்மளே வந்து சொல்லியிருந்தோம்ல. ஸோ இப்போ ராணுவோட ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது 3.89% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. சொல்லப்போனால் நேற்று 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 6.14 வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிடான பாயிண்ட்டாக இருக்கணும், வேலிடான சண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து எப்பயுமே வந்து ஏற்கப்படுவாங்க. எப்போ யாரை வந்து அமுக்க ட்ரை பண்ணுறாங்களோ
அமுக்குறாங்களோ அந்த அமுக்கக்கூடிய ஆளுக்கு தான் எப்பயுமே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிங் வந்து நம்முடைய ராணுவ அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏஆர் ரியோ அவர்களுக்கும் மஞ்சுரி அவர்களுக்கும் கிடைக்காம போச்சு அப்படின்றதுக்கு இது மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளால் சொல்லிக்க முடியும். ஓகே கைஸ், இதை பற்றி நம்ம விலாவரியாக வந்து பேசிட்டோம். ஸோ நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டா இல்லை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.